ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நெய்வேலி சமையல். நான் உங்கள் ஜெயந்தி. இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே விளைந்த 5 வகை கீரை அதை வச்சு ஹெல்த்தியாக ஒரு கூட்டு பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு மணத்தக்காளி கீரை, முடக்கத்தான் கீரை, இது வந்து சிலோன் பசலைக்கீரைன்னு சொல்லுவோம்ல அது. அதுக்கப்புறம் முருங்கை இலை கீரை, அப்புறம் இது வந்து பொன்னாங்கண்ணியில் பச்சை கலர் அண்ட் சிவப்பு கலர் ரெண்டும் இருக்குது. இதை தவிர சிவப்பு தண்டுக்கீரை இதுவும் கொஞ்சம் இருந்தது, அதையும் போட்டுக்கிட்டோம். இதெல்லாம் ஒரு ஒரு கைப்பிடி தான் எடுத்துனாலே வீட்டுக்கு தாராளமாக நம்ம வந்து சமைக்கலாம். இப்போ நல்ல ஆஸ் யூஷுவல் ஒரு பேனில் தண்ணி வச்சு பயத்தம்பருப்பு போட்டிருக்கோம். இந்த கீரையெல்லாம் ரொம்ப பொடியெல்லாம் நறுக்காமல் ஓரளவு வந்து நறுக்கினாலே போதும். இதில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றுறோம். அது எதுக்குன்னா அந்த க்ரீன் இது வந்து மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. அந்த கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் போட்டால் போதும். இப்போ இந்த நறுக்கின கீரையெல்லாம் வந்து அப்படியே நம்ம போடுறோம். நல்லா வாஷ் பண்ணி போடுறோம். போட்டுட்டு ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப துளியோண்டு தான் தண்ணி வச்சுருக்கேன், ரொம்ப வைக்க போகிறதில்ல. அவ்வளோ ஹெல்தி. வேற ஒரு வெஜிடபிள் பண்ணும்போது இதை சைடில் பண்ணினா கூட போதும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ரெட் சில்லி பவுடர் போடலாம். இல்லை இந்த க்ரீன் ரொம்ப மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு இருந்ததுன்னா வெறும் பச்சை மிளகா மட்டும் வச்சு கூட அரைச்சி விடலாம். இன்னைக்கு நான் வந்து அந்த ரெட் சில்லி பவுடரே வந்து போட போகிறேன். பெருங்காய பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிச்சு அந்த தண்ணி கொஞ்சம் நல்லா அந்த கீரை வெந்து தண்ணி குறைஞ்ச உடனே தேங்காய், ஜீரகம் இது ரெண்டும் நான் வந்து அரைச்சிருக்கேன். ரொம்ப இதுவாக மைய அரைக்காம கொஞ்சம் அந்த கொயர்ஸாக அரைச்சாலே போதும். அரைச்சிட்டு போட்டு எடுத்தோம் அப்படின்னா சுவையான சத்தான அந்த கீரை கடையல் வந்து ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.